நல்ல தகப்பனே, வேலைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை நல்ல ஆராதனைகளை காண கத்த கிருபை செய்வீங்க ஆண்டவரே. தொடர்ந்தும் தாகத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு நீ பேசும் ஆண்டவரே. என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். என்னுடைய நாவை, என்னுடைய சிந்தையை, என்னுடைய பேச்சை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக செபிக்கிறேன். வருகின்ற காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் வருகின்ற முறை உங்களோடு பேசும் பொழுது வருகையை குறித்து பேசினேன். அப்பவே நான் சொன்னேன், இது தொடரும். வருகை குறித்து நாங்கள் அதிகம் பேச வேண்டி இருக்கிற இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு பர்சனலா ஒரு உந்துதலை கொடுத்திருக்கிறார். வருஷத்தை குறித்து நாம் பேசும்படியா. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு தெளிவில்லாமல், இல்லை என்று சொன்னால் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடினாலே இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்க கடந்த பேசும் பொழுது அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கிறோம். நீங்க போய் அதை கேளுங்க. அதில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாகமாக நாம் அதை வெளியிடுவோம். அப்ப கேட்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை குறித்து இன்னொரு செய்தி, அதாவது ஒரு உந்துதலை உங்களுக்குள்ளே அது வரவழைக்கும் என்பதிலே அங்கு மாற்று கருத்தில்லை. ஹல்லேலூயா. அப்போ கடந்த முறை நாம் பேசும் பொழுது வருகைக்கு ஆயத்தப்படணும் என்று பேசினேன். ஹல்லேலூயா. அதிலே வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படி பேசும் பொழுது நான் அதில் அநேக சம்பவங்களை, அநேக காரியங்களை உங்களோடு பேசினேன். உதாரணமாக மேன் வர்ஷிப், மனிதர்களை என்று சொன்ன வேற மதத்தில் உள்ளவர்கள், கிறிஸ்தவத்திலேயே வேற ஆராதனையில் இருக்கிறவர்கள் தூதர்களை ஆராதிக்கிறார்கள், மிகாவேலை ஆராதிக்கிறார்கள், அப்படி மனிதர்களை ஆராதிக்கிறார்கள். இப்படியான காரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் கடந்த முறை நாம் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், எப்படி மனித ஆராதனை, மேன் வர்ஷிப், தூதர்களை ஆராதிக்கிறது, அப்படி செய்யாதீங்க. இதுகள் செய்யும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள பாத்திரவான்களாய் காணப்பட முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அதை இன்னொரு காரியத்தை சொன்னேன், யாரையும் நீங்க என்ன செய்யாதீங்க, ஹீரோ ஆக்காதீங்க. அதையும் நான் சொன்னேன். ஹீரோ ஆக்க விரும்பினா என்ன செய்ய சொன்னேன்? உங்க கணவரை நீங்க ஹீரோ ஆக்கி அழகு பாருங்க. உங்க மனைவியை நீங்க ஹீரோ ஆக்கி, ஹீரோயினி ஆக்கி அழகு பாருங்க. அப்ப என்ன செய்யும்? அன்பு பெருகும். ஆண்டவர் சொன்னார், அந்த வசனத்துக்கு வர கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகும். அவருடைய வருகையில அதுவும் ஒரு அடையாளம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியதா இருக்கிற உலகத்துல அன்பு தனிந்து போயிருக்கிற ஆனபடினாலே நீங்க என்ன செய்யுங்க, அப்படி ஹீரோ ஆக்கணும்னு சொன்னா ஊழியக்காரர்களாக எங்களை பிடிச்சு ஹீரோ ஆக்கிடாதீங்க, எங்களையும் பாதாளத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. ஆனபடினால நீங்க ஹீரோ ஆக்கணும் வேண்டாம், உங்க ஹீரோயினிகளை, உங்க ஹீரோக்களை நீங்க ஹீரோ ஆக்கி அன்பில வளருங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி எச்சரித்தேன். அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். அநேக உபதேசங்கள், அநேக காரியங்களை குறித்து கடந்த முறை நான் பேசினேன். ஹல்லேலூயா. ஞாபகம் இல்லாட்டி போய் அடிச்சு பாருங்க, பேஸ்புக்ல எல்லா இடத்திலும் சுத்த விட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறார். நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்கு நேராக. 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25. வாசிக்க திருப்பினா, சபை கூடுதலை சிலர் விட்டு விடாதது போல விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். அடுத்தது, கவனிங்க, நாளானது சமீபித்து இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ
அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் உங்களுக்குள்ளே நீங்க புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சபை கூடுதலை புத்தி சொல்ல சொல்றாரு. அடுத்த ஒரு காரியத்தை அங்கே வேதத்தில் சொல்லுகிறாரு பவுல் அப்போஸ்தலர். எப்படி? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஒரு நாள் ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமீபித்து வருகிறது. அந்த நாளை இன்றைக்கு நாம் அலட்சியமா வச்சிருக்கிறோம். என்ன நாள் என்றே தெரியாம இருக்குது. புதுசா வந்தவர்களுக்கு, இல்லாட்டி பைபிள் படிக்காத உங்களுக்கு அந்த நாள் தெரியாது. அதுல ஓகே, பைபிள் படிக்கிற, வேதத்தை கற்றுக்கொள்ற, வேதத்தை பிரசங்கங்களை கேட்கிற நமக்கு சிலருக்கே என்ன நாள் என்றே தெரியாமல் இன்றைக்கு ஓடி இருக்கிறார். அப்படியா பிசாசு என்னது இருக்கிறான்? மனுஷனுடைய மைண்ட் பிஸி ஆக்கி வச்சிருக்கிறான். பிஸி ஆகிறது நல்லதான். ஒன்று, பாவத்திலிருந்து நீங்க வெளியே போயிடுங்க. பாவம் செய்கிறது உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால வேலை பிஸி, அந்த பிஸி, இந்த பிஸி என்று உங்களை பிஸி ஆக்குறது நல்லது. ஆனா நான் சொல்றேன் என்று சொன்னா, நீங்க இந்த நாளானது சமீபித்து இருக்கிறதை நீங்க அறியும் பொழுது இன்னும் உங்களை பிஸியாக்கி நீங்க எதுக்குள்ள என்று சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளையும் ஜெபத்துக்குள்ளையும் உபவாசத்துக்குள்ளையும் அவருடைய வருகையை குறித்த ஒரு தெளிவுக்குள்ளையும் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், நாம் புத்தி சொல்லுவர்களாய், அல்லாட்டி புத்திமதி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க வளர வளர வளர, ஆவிக்குரிய சத்தியங்கள் கேட்டு வளர வளர, நீங்க புத்தி கெட்டவர்களாய் போகக்கூடாது, புத்தி சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும். அதுதான் பவுல் சொல்றார், நீங்கள் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே. ஹல்லேலூயா. என்ன நாள்? லூக்கா 21வது அதிகாரத்தை திருப்புங்க. லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெற்றியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, உலக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கு நீங்கள் எண்ணாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்றது. ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளை முதல்ல வாசித்தோம் எபிரேயர் 10:25. இப்ப அந்த நாளை நீங்க அறியாம இருக்கிறீங்களே, அந்த நாளை என்னென்று தெரியாம இருக்கிறீங்களே என்று சொல்லிட்டு லூக்காவில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய பார்வையில எப்படி சபை, இது சபைக்குரிய உபதேசம். ஹல்லேலூயா. எப்படி சபை இருக்கிற என்று சொன்னா, அவர்களுடைய இருதயங்கள் எப்பவுமே பெருந்திண்ணி. அப்படி என்று சொன்னா என்ன? சாப்பாட்டை நோக்கி தான் இருக்கிறது. எப்படா ஆராதனை முடியும், எப்படா ரோலை எடுத்து வாயில வைப்போம் ஒன்று சொல்லி அனைவருடைய வாயில் குறுகுரண்டு ஒன்று இருக்குது. எப்படா இந்த பேச்சு முடிப்பாரு, எப்ப போய் ஒரு டீய வாயில விடுவோம்னு சொல்லி வாய் தபதவன் அடிக்குது. இதையெல்லாம் பார்த்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்றைக்கே சொல்றாரு சீசர்களுக்கு, சபைக்கு, எப்படி உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை. அப்படி என்று சொன்னால், உலகத்தை குறித்த, என் தேவைகளை குறித்த, எனக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் நான் ஓடி ஓடி சம்பாதிக்க முடியுமோ, எங்கெல்லாம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதபடிக்கு, சபை கூடுதலுக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்காதபடிக்கு, தேவ ஆராதனைக்கு இடம் கூடாதபடிக்கு, தேவனோடு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில இருக்க முடியாதபடிக்கு, எங்கெல்லாம் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு நேசத்துக்கு, இன்னொரு காரியத்துக்கு இடத்தை கொடுக்கிறீங்களோ, அது எல்லாம் லௌகீக இச்சையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்காத எந்த சமயமும்
அது லௌகிகத்துக்குள்ள போகிறது, அதாவது உலக காரியத்துக்குள்ள போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கே எச்சரித்தார். எப்படி சொன்னா, நீங்க எப்படி இருக்கணும், வெறியினால் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. லௌகீக கவலை என்று சொன்னா நீங்க லவ்வால வருகிற கவலை அல்ல. லௌகீகம் என்று சொன்னா உலக ஆசை இன்பங்களினாலே, அது பெண்ணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், எதிலே உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கோ அங்க என்ன இருக்குது? மறந்துட்டீங்களா? நான் மாத்தி சொல்றேன். உங்க பொக்கிஷம் அங்கே இருக்கோ அங்கே உங்க இருதயம் இருக்கு. அப்ப உங்க பொக்கிஷம் அங்கேதான் இருக்குது. ஹலோ, பக்கத்து சீட்டுல வருக வரைக்கும் பக்கத்து சீட்டுல இருக்கும். நான் வருகையை குறிச்சு பேசிக்கொண்டிருக்கிறேன். வருகையில நீங்க யோடியா போக முடியாது. ஹல்லேலூயா. வருகையில அவரவர் தேவ தூதர்களை போல தனியதான் அத்தான் என்று சொல்லி ஒரு பாய் காட்டிட்டு போக வேண்டி சில நேரம் வரும். ஏன் அதுக்குள்ள நான் போக விரும்பல. சில நேரம் பாய் தான் போயிட்டு வாரேன், சில நேரம் அவர் வாய் காட்டிட்டு போயிடுவாரு. கவனமாயிருங்க. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. என்று சொன்னா உங்களை நீங்களே நிதானிக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நீங்க அவரை குறிச்சு அவ குறிச்சு பிள்ளைகளை குறிச்சு நிதானிக்கிறதுல இனி டைம் காணாது. ஹல்லேலூயா. எல்லாம் சூழ்ந்திருக்கு. எப்படி அந்த ஈரான் தேசத்தை அமெரிக்கா சூழ்ந்திருக்கிறதோ அதுபோல பிசாசானவன் இந்த உலகத்தை சூழ்ந்து அவன் வெளிப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க பிசாசு இல்லையான்னு சொல்லலாம். பிசாசு இருக்கிறான். அவனுடைய ஆவிகள், அந்திகிறிஸ்து ஆவிகள் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் பிரத்யட்சமாய் தன்னை அந்திகிறிஸ்து என்று வெளிக்காட்ட முடியாதபடிக்கு தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறபடினாலே அவன் பிரத்யட்சமாய் கிரியை செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்பப்ப பிரச்சனை, அப்பப்ப வேதனை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வருகிறது. அதுபடினாலே வேதம் சொல்றது, நீங்கள் இந்த லௌகிக கவலைகளில் நின்று பாரமடையாதபடிக்கு நீங்கள் எப்படியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு நாள் வருகிறதுங்க. அந்த நாளை குறித்து வேதம் அநேக பகுதியில அநேக நபர்களை கொண்டு அநேக பெயர்களை கொண்டு நமக்கு எச்சரித்துக் கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. 2 பேதுருக்கு திரும்பிக் கொள்ளுங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராய் வாங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே அந்த நாள் என்னன்னு காண்பிக்கிறது உங்களுக்கு. சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, போதும் தேவனுடைய நாளாம் அங்கே முதல் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி அந்த நாளை குறித்து பேசுகிறது. இப்ப வசனம் நேரடியாக சொல்கிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாள் தாமதிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, நீங்க இன்னும் ஆவலோட காத்திருக்கவில்லை. நீங்க காத்திருக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க உபவாசிக்கிறீங்க, நீங்க பைபிள் படிக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க. ஆனா வேதம் சொல்லுறது என்னன்னு சொன்னா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மிகுந்த ஆவல். ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுக்கு மேல இன்னொரு படி. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவும் அல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ள சபை போக வேண்டும். நீச்சல் ஆழத்துக்குள்ள ஊழியர்கள் போக வேண்டும். நீச்சல் ஆழத்துக்குள்ள ஒவ்வொருவரும் போனாதான் நீங்க கிறிஸ்துவுடைய வருகையில கைவிடப்பட மாட்டீங்க. நீங்க ஒருவேளை டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், நீங்க ஒருவேளை பைபிள் ஸ்கூல்ல பைபிள்ல பெரிய பிடிஎச் முடிச்சிருக்கலாம். அது கொண்டு போவாங்க. பாஸ்டராகவே இருக்கலாம்.
அந்த பட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில ஒருவரையும் பரலோகம் கொண்டு போகாது. ஒன்றுமே தெரியாவிட்டாலும் கேட்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து எவன் இருக்கிறானோ, கேட்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து எவன் பரிசுத்தமாய், எவன் இயேசுவோடு, எவன் அவர் வருவார் என்ற ஒரு எண்ணத்தோடு, எவன் அவருடைய வருகையை நோக்கி ஆவலோடு காத்திருக்கிறானோ அவனை கூட்டிக் கொண்டு போதான் இயேசு வர போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் படிக்கிற நல்லதுதான், படிப்பு தேவைதான், ஆனா இதெல்லாம் நான் வளமையா சொல்றதோ இதெல்லாம் ஒரு நுழைச்சிக்கு. இன்னைக்கு நாங்க எத்தனையோ படிச்சாலும் நம்ம பிரசங்கங்களை கூட நாம் ஆவியானவருடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. புதிய காரியங்களை சபைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறார். அப்ப வேதம் தெளிவாய் சொல்றது, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், காதுள்ளவன் எவனோ கேட்க கடவுள். யாருக்கு நான் காது இருக்கு? காது இருக்காப்பா? காது இருக்கா? எல்லாம் கலட்டி வீட்டை வச்சுட்டு வந்தீங்களா? எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, அவரு பேசிட்டு இருப்பாரு கோலுக்க இருந்து, அவரை வைஃபு கிச்சனுக்கு அனுப்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, தம்பி அவ காதை கலட்டி இங்க போட்டுதான் இருக்கிறா, கொஞ்சம் மெதுவா பேசு. அவ கிச்சனுக்கு தான் சமைச்சு கொண்டு இருக்கிறான், ஆனா காதை எங்கேயும் கலட்டி போட்டு இருக்கிறாங்க, கோலுக்குள்ள போட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு காது அப்படிதான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அந்த காதல்ல, காதுள்ளவன் கேட்க கடவுள். எதை? அவருடைய வருகையை குறிச்சு, அவருடைய சத்தியத்தை குறிச்சு, அவருடைய இயேசுடைய அந்த அதிசயமான காரியங்களை குறித்து நீங்க கேட்கும் பொழுது நீங்க பலனடைவீங்க. ஹல்லேலூயா. அப்ப அங்கே 2 பேதுரு 3:12 நீங்க வாசித்தது என்ன சொல்றது? அந்த நாள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு காரியத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்ல போறேன். நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 24 அதிகாரத்துல, மத்தேயு 24 அதிகாரத்துல அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய லிஸ்டை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் அதுல ஒரு சில காரியங்களை ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 24 அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நேரடியாக ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் 2 பிரதானமான கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். எடுத்த நீங்க மத்தேயு 24 1, 2, 3 வாசிங்களேன் சத்தமாய். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில், இயேசு தேவாலயத்தில் நிற்கிறார். அதை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், இப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படியே வச்சிருக்க கொஞ்ச நேரம். இப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். எப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயம், அந்த ஆலயம் ஆண்டவருக்கே அந்த ஆலயத்தை காட்டி சீசர்கள் என்ன செய்றார்கள்? இந்த ஆலயத்தின் அழகை பாருங்க, இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கு பாருங்க, இந்த ஆலயத்துடைய அகலத்தை பாருங்க, இந்த ஆலயத்துடைய நீளத்தை பாருங்க, இந்த ஆலயத்துடைய கல்லின் அழகை பாருங்க என்று சொல்லி யாரு காட்டுறாங்க? ஆண்டவருக்கே காட்டுறாங்க. இன்னைக்கு நம்மள அநேகர் அப்படித்தான். ஆண்டவர் ஒரு அம்மா நம்பிக்கையில போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு அம்மா துண்டு. ஆண்டவருக்கு இவ்வளவுதான் தெரியும், அவர் இவ்வளவுதான் பார்க்கிறார் உங்களை, அவர் இவ்வளவுதான், அவருக்கு அறிவே இல்லை என்று சிலர் சொல்றாங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளவு வேதனை, இவ்வளவு துக்கம், இவ்வளவு பாடுகள் உமக்கு கண்ணே இல்லையான்னு சொல்லி சிலர் சொல்றதை நான் கேட்கக்கூடியதா இருக்குது. ஆனா அதே போல சீசர்களை பாருங்க,
ஆண்டவருக்கு காண்பித்து அந்த ஆலயத்தை ஆண்டவரோடு அவர்கள் 3 வருஷம் பயணிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வல்லமை, அவருடைய அந்த பவரை, அவர் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாம கிறிஸ்துவுக்கு, ஆண்ட வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருக்கு அந்த ஆலயத்தின் கற்களை காட்டி சொல்றாங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு, இது கட்டப்பட்டதா தெரியுமா ஆண்டவரே, இது யார் கட்டின நமக்கு தெரியுமா ஆண்டவரே, இதை கட்ட எத்தனை காலம் எடுத்த தெரியுமா ஆண்டவரே என்று சொல்லி ஆலயத்தின் கட்டடத்தின் பெருமைகளை குறித்து சீசர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 3வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்க, இப்ப இயேசு கிறிஸ்து இவங்களை கூட்டிட்டு போறாரு ஒலிவமலைக்கு. ஒலிவமலை மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இல்ல 2வது வசனம் வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, இப்ப ஆலயத்தை காட்டினாங்க. இப்ப இயேசு அவர்களுக்கு பதில் சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீங்களே, இந்த அழகு, இந்த கல்லு எல்லாத்தையும் பார்க்கிறீங்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இந்த ஆலயமே என்ன செய்ய போதா, இடிக்கப்பட்டு போக போகுது. ஒரு இடத்துல அவர் சொல்றார் தன்னுடைய ஆலயம், தன்னுடைய சரீரத்தை குறித்து. ஆனா திகரியாயே அவர் ஆலயம் அது இடிக்கப்பட்டு போகும் என்றதும் உண்மைதான். அவர் தன்னுடைய ஆலயத்தை குறித்து, தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னது உண்மைதான். இப்ப சீசர்களுக்கு சரியான ஒரு குழப்பம். என்ன ஆண்டவரே, இது எப்ப இடிக்கப்படும், இது எப்படி இடிக்கப்படும், இதனுடைய ஸ்ட்ராங் தெரியுமா, இதனுடைய கட்டின எத்தனை வருஷம் தெரியுமா ஆண்டவரே, நீங்க என்ன சும்மா யோக் அடிச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் அவர் ஒலிவ மலையில அவர் ஜெபிக்க போற இடத்துல அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அடிக்கடி ஒலிவ மலைக்கு போவார் தெரியுமா? ஏன் போவாரு? காப்பி குடிக்கல, ஜெபம் பண்றதுக்கு, பிதாவை நோக்கி பார்க்கிறதுக்கு, பிதாவிடத்தில் ஆலோசனை கேட்கிறதுக்கு, பிதாவை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பார். ஒலிவ மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே இது செய்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே அது ஒரு முக்கியமானது. ஏன் தெரியுமா? ஒலிவ மலைக்கு ஆண்டவர் அடிக்கடி செல்வார் என்று ஜெபிக்கிறதுக்கு. பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது எங்க இருந்துதான் எடுத்துக் கொள்ளப்பட்டாரு? ஒலிவ மலையில இருந்துதான். அந்த ஒலிவ மலையில இருந்துதான் சீசர்கள் 500 பேருக்கு மேலாக இருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. தேவதூதன் சொன்ன காரியம் எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி அவர் அந்த மலையில இறங்கி வருவார் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஒலிவ மலையில இருக்கும் பொழுது வாசிங்க, அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்றார்கள். இங்க 2 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் நீங்க பார்க்கிறதெல்லாம் உடைக்கப்படும், இதெல்லாம் இடிச்சு போடப்படும், இது கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் நொறுக்கப்படும் என்ற உடனே இவங்க ஆண்டவர்கிட்ட சீக்கிரத்துல போய், அதாவது சீக்கிரட்டா போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் சொன்ன காரியம் எப்ப நடக்கும்? இந்த அவங்க கேட்கிற கேள்வியை நீங்க கவனமாய் பாருங்க. அங்க கேட்கிறாங்க எப்படி என்று சொன்னால், உம்முடைய வருகைக்கும். தேவ பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். அந்த கேள்வியை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தா தான் இன்றைய பிரசங்கம் உங்களுக்கு விளங்கும். எப்படி? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆண்டவர் வருவார் என்றதான் சொன்னாரு. ஆனா இவங்களுக்கு புரிஞ்சிட்டது 2 விஷயம். தேவனுடைய சபை புரிஞ்சு கொள்ளணும். நீங்க எங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறிச்சு, இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறிச்சு நீங்க வாசிக்கிறீங்களோ, இல்ல பார்க்கிறீங்களோ, இல்ல கேள்விப்படுகிறீங்களோ, அங்கே எல்லாம் 2 வருகையை குறித்து ஆண்டவர் ஆர்டர்ல சொல்லிக் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனா இந்த 2 வருகையை குறிச்சு இன்றைக்கு சபையில அநேகர் வேறு வேறு
இடங்களை குழப்பி பிரசங்கிக்கிறதுனாலே, குழப்பி தியானிக்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. ஆனபடினாலே தான் நான் காண்பிக்கிறேன். எப்படி என்று சீசர்கள் ஆண்டவராகிய இயேசுவிட்ட பிரிச்சு கேட்கிறாங்க. எப்படி? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். உம்முடைய வருகை என்று சொன்னால் அவருடைய ரகசிய வருகைக்கும், உலகத்தின் முடிவு என்று சொன்னால் அவர் இன்னொரு முறை வரப்போறார், இரண்டாவது முறை வரப்போறார். எப்படி என்று சொன்னால் அது பகிரங்க வருகை. ஹல்லேலூயா. 2 வருகை இருக்கு தெரியுமா? இடத்துல 2 வருகை கொண்டு ரகசிய வருகை. அது எங்க மட்டும் ஆண்டவர் வருவார் என்று சொன்னா வேதம் சொல்லுது மத்தியவான ஆகாயத்துல. அங்கே வரும் பொழுது நாங்க எல்லாரும் எப்படியா மறுரூபமாக்கப்பட்டு சபையை எடுத்துக் கொள்வார் ஆகாயத்துக்கு. அடுத்து சொல்லப்படுகிறது பகிரங்க வருகை. அதான் உலகத்தின் முடிவு. அப்ப இந்த இடைக்குள்ள ஒரு காலம் இருக்கு, 7 வருஷம். அதை குறித்து நான் பிறகு பிரசங்கிக்கிறேன். அப்ப 2 வருகை இருக்கு. இந்த 2 வருகையை அறிந்த சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு பதிலே. அடுத்த வசனம் 4வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது நான் கடந்த முறை சொன்னேன். அதாவது ரகசிய வருகைக்கு நீங்க ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. இப்ப உலகத்துல சில காரியங்கள் நடக்கும், அதை பிரத்யட்சமாய் நீங்க காண்பீங்க. இதெல்லாம் எப்படியா? ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லுவார். ஆனா அந்த அடையாளம் மாத்திரம்தான், அது முடிவல்ல. ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பம். நீங்க மார்க்குவில போய் வாசிச்சீங்கன்னு சொன்னார், பிள்ளைக்கு தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளை, பிள்ளைக்கு விரோதமாய் தகப்பன், தாய்க்கு விரோதமாய் பிள்ளை, இப்படி என்று சொல்லி அநேக பிரச்சனைகள் அங்கு குடும்பங்களுக்கு வரும் என்று சொல்லி எச்சரிக்கார். எதினால் என்று சொன்னால் அவருடைய வருகையின் அடையாளங்கள். ஹல்லேலூயா. வருகையின் அடையாளங்கள். அப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9வது வசனத்தை வாசிங்களேன் சிஸ்டர். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். உங்களை உபத்திரங்களுக்கு, சீசர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து கொலை செய்வார்கள். இதெல்லாம் நடக்குது வேற தேசங்கள்ல. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சபைகள்ல. ஒன்று சில தேசங்கள்ல, சில பட்டணங்கள்ல, சில அரசாங்கங்கள் என்ன செய்து கிறிஸ்தவத்தை சிறையில போடுறாங்க, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இதெல்லாம் எங்க நடக்குமா? உலகத்திலே நடக்கிறது ஆண்டவர் காண்பிச்சு கொண்டு வர்றாரு, சபைக்குள்ள நடக்கிறதை ஆண்டவர் காண்பிச்சு கொண்டு வர்றாரு. உலகத்துல கொலை செய்வாங்க, சபைக்குள்ள பகைப்பாங்க. உலகத்திலே காட்டி கொடுப்பாங்க, சபைக்குள்ள என்ன செய்வாங்க? ஒருவர் விரோதிப்பாங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைவாங்க. இடரல் எங்க வருது? உலகத்துல இல்ல, சபைக்குள்ள வருது.
அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய இல்ல, உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, இது எல்லாம் சபையிலும் உலகத்திலும் சம்பவிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. அங்க 11வது வசனம் சொல்லுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அப்படி என்னங்க இங்க சொல்றது, அநேக கள்ளத்தீர்ச்சர்களும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் என்னவா நடக்குது? அன்பு என்ன செய்தான்? தணிந்து போகுது. அன்பு குறைஞ்சு போகுது. அன்பு இல்லாம போகுது. அன்பு ஒரு தேவையற்றதாய் போகுது. ஆனா ஆண்டவருடைய பிரதான உபதேசம் என்ன தெரியுமா? அன்பு. அன்புல நிலைச்சிருங்க, அன்புல இருங்க. அன்பு எல்லாத்தையும் தாங்கும், அன்பு எல்லாத்தையும் சகிக்கும், அன்பு எல்லாத்தையும் நேசிக்கும். அன்பு இல்லாட்டி ஒன்றுமில்லை. நீ எவ்வளவு பேசினாலும், நான் எவ்வளவு கத்தினாலும், அது உங்களுக்கு ஒருவேளை வேதம் சொல்லுறபடி அந்த வெண்கலத்தில் தட்டுகிற சத்தமா இருந்தாலும் எனக்குள்ள அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை என்று வேதம் சொல்லுறது. ஹல்லேலூயா. அப்ப அன்பு இந்த கடைசி காலத்துல எப்படியா இருக்கு? தனித்து போ, பெருவெடுத்து போ. அன்பு காட்ட மாட்டாங்க, நேசிக்க ஆரும் இல்லை. உங்களை நேசிக்க முடியாது. உங்களை நேசிக்க உங்களுக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன்னு சொல்ல ஒருத்தம் இருக்க மாட்டாங்க. ஏன்? காலம் அப்படி உங்களை கொண்டு போகிறது. பிள்ளை கவனமா இருங்க. உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க. குடும்பங்களுக்குள்ள டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க. டிஸ்டன்ஸை அதிகமாக கூடாதீங்க. இது காலம் பொல்லாதது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி கேளுங்க, உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸை கூட வைக்காதீங்க. இன்னும் வேற ஆட்களுக்கிட்ட கூடாதீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா உங்க டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா அதை சுருக்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன்? அன்பு தணிந்து போ, அன்பு மாறிப்போம். அன்பு எப்படி தனியும்? அன்புக்கு ஏங்குறவங்களுக்கு அன்பு கிடைக்கலன்னு சொன்னா அன்பு மாறிடும். ஹல்லேலூயா. அதான் மனித இயல்பு. அன்புக்கு ஏங்குவாங்க. உங்க அன்பு கிடைக்கல என்று சொன்னா அன்பு அது கடந்து போயிடும். பிறகு தலையில அடிச்சு ஐயோ அன்பு போயிடுச்சுதே, பாஸ்டர் ஜெபிங்கன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. டூ லேட். அதனால இப்ப சொல்றேன், அப்படிதான் கல்யாணம் கட்டின புதுசுல ஒரு ஆளை சொல்றேன், ஒரு கதையை சொல்றேன். கல்யாணம் கட்டின புதுசுல, அம்மா கேளுங்கம்மா, கல்யாணம் கட்டின புதுசுல அன்பு எப்படியா இருக்கும்? நல்ல அந்நியமா இருக்கு. கையை பிடிச்சு கொண்டேதான் நடப்பாங்க. சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலும் எப்படி கையை பிடிச்சு கொண்டு போய் நடப்பாங்க. வெள்ளக்காரன் பிடிக்கிறான், அதை விடுங்க. ஏன்? அவன் பிடிக்காவிட்டா அதை ஓடி, அவன் பிடிக்காவிட்டா அதை ஓடிட்டு தெரிஞ்சா அவன் பிடிச்சுக்கொண்டு உருகி பிடிச்சுக்கொண்டு போவான். ஆனா நான் சொல்றேன், நம்ம ஆக்க, நம்ம தமிழாக்க எப்படி ஆரம்பத்தில் கல்யாணம் கட்டின புதுசுல நல்லா கையை பிடிச்சுட்டு ஓட்டிங் போவாங்க. நீங்க இல்லாம நான் இல்ல, நீங்க இல்லாம நான் இல்ல, யோன் சிவராஜில பாட்டை வர பாடிக்கொண்டு போவாங்க. இது எவ்வளவு காலம்? ஒரு 2 வருஷம். ஒரு குழந்தை, 2 குழந்தை பிறக்கு மட்டும் இந்த அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அன்பு இருக்கும். அப்ப ஒருவர் கல்யாணம் கட்டி இதே மாதிரி தான் அவர் ஒரு வருஷம் அப்படியே வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார். மனைவியை கூட்டிட்டு போய்க்குள்ள ஒரு கல்லுண்ட அவருடைய காலில் அடிச்சுட்டு சொன்னேன்னா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க? உண்மைக்கு சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். ஒரு கல்லோட அடிச்சுட்டு இப்ப அவர் குழம்பி அவர் டென்ஷன் ஆகி கல்ல பேசுறாரு. அது கல்ல பேசுறாரு. ஏ சனிய, உனக்கு கண் இல்லையா? எந்த வைப்புக்கு தான் அவர் அடிக்க இருக்காங்க. அவ்வளவு அன்பு மனுஷன். இப்ப 1 வருஷம் தாண்டிட்டு அதே வாக்கிங், அதே இடம், அதே கல்லு, இப்ப அடிச்சுட்டு இப்ப இவர் பார்க்கிறாரு. ஏ சனிய, ஆறு மனுஷிய,
முதல் 1 வருஷத்துக்கு முன்னாலே கல்லில இருந்த சனியன் இப்ப அதுங்க வந்துட்டுது, மனுஷிக்கு வந்துட்டுது. இப்ப மனுஷியை பார்த்து சொல்றாரு, ஏன் சனியனே உனக்கு பார்த்து நடக்க தெரியாதாங்க. இதுதான் சொல்லுவாங்க சனியன் சொல்லுவாங்க. என்ன மாறுது நல்ல இது சொல்லுவாங்க, சனி மாறிட்டுதான் வருது. அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து மாறும் என்று சொல்லுவாங்களே. சரி, ஞாபகம் வரைக்கும் நான் சொல்றேன். இது முதல் கல்லில இருந்த சனிய இப்ப எங்க வந்துட்டு மனைவிட தலைக்கு வந்துட்டு. அதனாலதான் வேதம் சொல்லுவது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தனித்துவம். ஆகவே அன்பை நீங்க விட்டு விடாதீங்க. உங்க அன்பு காட்டுறதுல நீங்க சோர்ந்து போகாதீங்க. அன்பு காட்டுறதுல நீங்க குறைவு காட்டாதீங்க, குறைஞ்சு போகாதீங்க. அன்பு காட்டுறதுல நீங்க வளர்ந்து வருவீங்க. ஹல்லேலூயா. அன்பை காட்டும் பொழுதுதான் அன்பு உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப வேதம் எச்சரிக்கிறது, அன்பு எப்படியா அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஆனால் 13வது வசனம் சொல்றது, முடிவு பரியந்த நிலைப்பவனே இரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப எதுல நீங்க நினைச்சு நீங்க சொல்றாரு, இவ்வளவு நேரம் பேசுறேனே, எதுல நினைச்சிருக்க சொல்றாரு, அதிலே பிடிச்சு கொண்டா இருக்க சொல்றாரு. அன்புல நினைச்சிடுங்க. அன்பே இயேசு. ஹல்லேலூயா. அன்பில நிலைச்சிருக்கும் பொழுது அவர் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு எந்த ரீதியில வருகிறார் தெரியுமா? இயேசு எந்த உறவில வருகிறார் தெரியுமா? கணவன் மனைவி என்ற உறவில. அப்படி சொன்னா மணவாளன் மணவாட்டி என்ற உறவுதான் வேதத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா அந்த அன்புக்காக தான் அந்த பேரை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக நீங்க அங்க போய் அவரோட நாங்க மனைவியா இருப்போம்ன்றதல்ல. ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த ஒரு உறவு, கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி என்கிற அந்த ஒரு விசேஷித்த உறவுக்குள்ள இயேசு சபையை கொண்டு வந்து உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஒரு நீங்க சாதாரண உலகத்துல இருக்கிற நம்முடைய மனைவியில 6வது கை வச்சா ஒரு புருஷன் சும்மா இருப்பாங்க? இருக்க மாட்டீங்க. ஆனா உங்கள பிசாசு கை வைக்க மணவாளன் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. 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 ஏனென்று சொன்னா உங்களை விசேஷித்த, தெரிஞ்சு கொள்ளப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட, உங்களை விசாரித்து உங்களை ஈட்டு எப்படி கோழி தன் சட்டைகளின் கீழே உங்களை பாதுகாக்கிறது போல அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறாரே தன்னுடைய மனவாட்டியாகிய சபை. ஹல்லேலூயா. அப்ப இயேசு வருகிறார் எதற்கென்று சொன்னா சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் காண்பிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரகசிய வருகை எப்படி இருக்கும்? 24, 27 மத்தேயுல மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும் பொழுது பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை அவர் சித்தரிக்கும் பொழுது, அவர் வர்ணிக்கும் பொழுது சொல்கிறார், எப்படியா? மின்னல் கிழக்கில இருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல வருகையும் இருக்கும். அப்ப மின்னல் எப்படி வரும்? சொல்லுங்களேன், மின்னல் எப்படி வரும்? சொல்லிட்டா நீங்க அதை ஜீர்ணிக்கவே எப்படி சொன்னா அதை வர்ணிக்கவே முடியாது. அப்படியே கண்டு கொண்டு வந்துடும். அப்படியே ஏதோ போன மாதிரி இருக்கும், ஏதோ போன மாதிரி இருக்கும், ஆனா வந்துடுது. இப்படித்தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அப்படியே ஒரு 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 சுண்டல் வேகத்தில் போகிறதோ
அப்படித்தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். இந்த வருகைக்கு நீங்க இந்த வருகைக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா ஆயத்தமாயிருக்க வேண்டும், ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி அந்த வருகை என்று சொன்னா, ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறான், எப்படி என்று சொன்னா, அவர் ஒரு குண்டூசி ஃபேக்டரிக்கு போயிருக்கிறாரு. அந்த குண்டூசி ஃபேக்டரியிலையாம் குண்டூசிகள் தயாரிப்பாங்க. குண்டூசிகள் தயாரிக்கும் பொழுது அது பெரிய ஃபேக்டரி. அப்ப குண்டூசிகள் சிலதுகள் அந்த மிஷின்ல இருந்து அந்த பெல்ட்ல இருந்து பேக்கிங் பண்ணும் பொழுது அங்கே இங்கே அங்கால எல்லாம் சிதறி இருக்கும். அப்ப வேலை முடிச்ச உடனே அந்த ஒரு ஊழியக்காரர்கள், அந்த வேலை செய்கிற அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, மாலையில ஒரு பெரிய மேக்னெட் இருக்குமா, அதை அப்படியே கிரேன்ல அப்படியே அதை கொண்டு வந்து அதை அப்படியே பிடிச்சு கொண்டு அங்க நின்று இங்க மட்டும் பிடிச்சு கொண்டு வருவாங்க. இப்ப என்ன செய்யும், அந்த மேக்னெட்டை கண்ட உடனே இந்த குண்டூசிகள் என்ன செய்யும், சரக்கு 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 அப்படியே ஒட்டி கொள்ளும். ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வருகையில நாம அதே மாதிரி மின்னல் எப்படி வருகிறதோ தம்பி, அந்த மின்னல் வருகிற மாதிரி நாம மறுரூபம் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. அதை நீங்க இமேஜினேஷன் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணினாலும் உங்களுக்கு புரியாது. அப்படி மாறிடுவீங்க. நீங்க எப்படி உடையோட போவீங்களோ உடையில்லா போவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுவது உங்களுக்கு வானத்துக்குரிய சரீரம், தூதர்களுக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதை குறித்து நான் பிரசங்கிக்கும் பொழுது காண்பிக்கிறேன், எப்படி நாங்க போவோம், எப்படி இருப்போம் என்று சொல்லி. ஆனால் மின்னல் வேகத்துல காரியம் நடக்கும். இதனாலதான் வேதம் சொல்லுது, ஜாக்கிரதையா இருங்க, அசதியா இருந்துடாதீங்க. பவுல் சொன்னார், சபை கூடுதலை எதுல ஆரம்பிச்சோம் வசனம், சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. அநேகர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. அடுத்த மத்திய 24 நிலைங்க 42வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் இயேசு வருவார். ஹல்லேலூயா. நான் காண்பிக்கிறேன், வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று உருட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் உருட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்காத சமயம், எதிர்பார்க்காத நேரத்தில், நீங்க எதிர்பார்த்து இல்லாத நேரத்தில் அவர் வருவாராம். எப்படி வருவார் என்று சொன்னா 43வது வசனத்தில், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருப்பானே, தன் வீட்டை கண்ணமிட, அதாவது களவெடுக்க விடமாட்டானே. அப்ப நீங்க எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க சொல்லுவாங்க. ஏன், திருடன் வருகிற விதமா யாரு வர போறாரு, கர்த்தர் வர போறார். உங்க ஆத்துமாவை அவர் மீட்டுக் கொள்ள. ஹல்லேலூயா. அப்ப திருடன் எப்படியம்மா வருவாரு, கால் பண்ணி, சத்தியமா நான் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல வந்து என்ன செய்ய போறேன், உங்க நகையெல்லாம் களவெடுக்க போறேன்னு சொல்லிட்டு வருவான். அவன் சொல்ல மாட்டான், அவன் சொல்ல வருவான். அதான் திருடன். சொல்ல வந்தா தான் திருடன். ஹல்லேலூயா. ஆனா ராத்திரியில மாத்திரமல்ல, இன்னைக்கு பகல்ல களவு போகுது. அதனால இயேசு ராத்திரியில வருவாருன்னு நினைச்சிடாதீங்க. அது எந்த நேரம் இருக்கலாம். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தம்பி, ஆயத்தமா இருக்கணும், அறிந்து இருக்கணும். இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார் என்ற ஒரு சத்தம் உங்கள் காதில தொனிச்சு கொண்டே இருக்கணும். நீங்க எந்த இடத்தில இருந்தாலும், எந்த காரியத்தில் இருந்தாலும், இயேசு என் மணவாளன் வரும் பொழுது நீங்க மறுரூபமாக ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை காண்பிச்சு நான் முடிக்க போறேன். ரகசிய வருகை என்ன சம்பவிக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் வாங்க, சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். இதை மாத்திரம் காண்பித்து நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் சீக்கிரமா வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதாவது செத்து கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற நாம் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே
ஆரவாரத்தோடும் தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே சொல்லப்படுகிற எப்படி சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு பவுல் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. யாரு? உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய காலத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவாராம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப முதலாவது யார்? அவருடைய ரகசிய வருகையில் என்ன சம்பவிக்கும் என்பதை நான் காண்பிக்கிறேன். அந்த ரகசிய வருகையில முதலாவது என்ன நடக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. நம்புவீங்களா? அப்ப நீங்க அடுத்தது சொல்றாரு. எப்படியா? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். இப்ப கவனிங்க. இப்ப எப்படி சொன்னா, அவங்க நிலத்துக்கு கீழே இருக்கிறாங்க. யாரு? மரித்த பரிசுத்தவான்கள் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய ஆத்மா பரதீசில இருக்கு. ஆனா அவங்க சரீர பிரகமாக எங்க அடக்கம் பண்ணி இருக்காங்கன்னு சொன்னா பிடிக்கல, நிலத்துக்கு. இப்ப வேதம் சொல்லுது எப்படி என்று சொன்னால், அவர்கள், அதாவது நாங்கள் அவர்களுக்கு செத்து போனவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள செத்து போனவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இதை வார்த்தையை கவனிங்க. மரித்த எல்லாரும் எழும்புவாங்க வேதம் சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் முந்திக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எழும்புவார்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த கடைசி வசனம் என்னன்னா, மேகங்கள் மேலே இப்ப ரெண்டு கூட்டம் இருக்குது. யாரு? மரித்த ஆத்மாக்களும் உயிரோடு இருக்கிற ஆத்மாக்களாகிய நாங்களும் மேகங்கள் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்பேன். இப்ப இது எப்படி நடக்கும் என்ற விளக்கத்தை அங்கே பவுல் கொரிந்தியருக்கு வாங்க 1 கொரிந்தியர் 15 காண்பிக்கிறார். எப்படி என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்துக்கு நேராக சீக்கிரம் திருப்புங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம் வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் சபைக்கு சொல்லுகிறாரு, நீங்க எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொன்னா நாங்கள் சாகவே போறதில்லை என்று இல்ல. ஒரு சிலர் அவருடைய வருகைக்கு முன்னும் கிறிஸ்துக்குள்ள மரிக்க சாத்தியம் இருக்கு. ஆனால் எல்லாரும் மரிப்பதில்லை. ஒரு சிலர் அவருடைய வருகைக்கு உயிரோடு இருக்கவும் சாத்தியம் இருக்கு. அதுதான் சொல்றாங்க, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பொழுது இப்படி நிறுத்துங்க. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நிமிஷம் எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். ஒரு இமைப்பொழுது ஒரு இமைப்பொழுது. அப்ப ஒரு நிமிஷம் யாருக்கு தேவை? அடுத்து மண்ணுக்குள்ள இருக்கிறவங்க எழும்பி வரணும். நீங்க போட்டிருக்கிற கொங்கிரீட் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கணும், அதெல்லாம் பிரிச்சு கொண்டு அவர் எழும்பி வரணும். அவன் எழும்பி வர அவனுக்கு எவ்வளவு நேரம் தேவை வருது? வேத கணக்கின்படி 1 நிமிடம். உயிரோடு இருக்கிற நமக்கு
ஒருமைப்படுதுதான் மின்னல். ஒருமைப்படுது. வாசிங்க, இப்ப எப்படி போகுது? நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லோரும், சபை எல்லாரும், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மறுரூபமாக்கம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொழிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய், மரித்தோர், இப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எக்காலம் தொழிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அழிவுள்ளதாகிய இதுவும் அழியாத முடியுங்கண்ணா. எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்? நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப வாங்க அடுத்த 53வது வசனத்துக்கு. அழிவுள்ளதாகிய இது, அழிவுள்ளதாகிய இது. எதை அழிவுள்ளதாகியது? அங்க எதை சொல்லிக் கொண்டு வர்றாரு? 2 பேரை சொல்லிக் கொண்டு வர்றாரு. யாரு? ஒருவன் செத்தவன், ஒருவன் உயிரோடு இருக்கிறான். இப்ப சொல்றாரு அழிவுள்ளதாகிய இது. யாரு செத்து போயிருக்குது? இன்னைக்கு சபைக்குள்ள அநேகர் எப்படி இருக்காங்க? கல்லறைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இது மாறணும். கல்லறை வாசல் வேண்டாம். இன்னைக்கு வேதம் சொல்லுது மரித்தோர் எழுந்திருக்க வேண்டும். நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்க போறோம். வாசிங்க, என்ன சொல்லுது? அழிவுள்ளதாகிய இது. அழிவுள்ளதாகிய இது எது? அந்த சரீரம் மரித்து போய் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த சரீரம், அது செத்து நாளாயிட்டது, அது நாறுது. ஒரு வேளையில அது ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அது ஜீன் அங்கே மண்ணுக்குள்ள இருக்கிறது. அது தன் ரூபத்தை எடுத்து அது எழும்பி வருகிறது. இது அழியாமை. எது? சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள். இது அதை வாசிங்களை. இது அழியாமையையும், அதாவது அழிவுள்ளதாகிய அந்த மரித்து போயிருக்கிற இது அழியாமையையும். அடுத்தது சாவுக்கேதுவாகிய இருக்குது. யாரு? சபையில இருக்கு. நமக்கு சொல்றாரு சாவுக்கேதுவாக. இது எது? இந்த சரீரத்தை சொல்றாரு. இது செத்து போக வேண்டியது, இது அழிந்து போக வேண்டியது, இது ஒன்றுக்கும் இல்லாம போக வேண்டியது. இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப செத்து கிறிஸ்துவுக்குள்ள செத்தவனும் எப்படி வர்றான்? அழிவில்லாம எழும்பி வர்றான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களை எப்படி கொண்டு வர்றாரு? சாவாமையில். அப்ப உங்களுக்கு மரணம் இல்லை. நீங்க உயிரோட இருந்தால் மரித்தவனுக்கு அதுக்கு பிறகு சாகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்து வரும் பொழுது நீங்க எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து வரும் பொழுது எழுந்திருப்பீங்க. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். வேதத்தில் வெளிப்படுத்தல விட்டு போய் வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. சபை பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள்ள மரித்த நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அநேக காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த முறை நான் இது தொடர விரும்புகிறேன். அல்லேலூயா. நாங்கள் இப்படி எழுந்து கொஞ்ச நேரம் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோமா? அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவோமா? ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். சபையில் ஆண்டவரே அப்பா, நாங்க இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கிட்டி சேரணும், இன்னும் உம்மை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். என்ற ஆயத்தமாக ஆயத்தம் உள்ளவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறதுனாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உம்முடைய வருகையிலே மீட்க நீர் வருகிறீர். அவருடைய வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? அத்தனை பேர்களும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தம். ஆண்டவரே நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும் என்று கூப்பிடுங்க.